தட்சசீலம் யூடியூப் சேனல் வாயிலாக இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது அமேசான் காடுகளோ மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளோ இல்லை. தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னைக்கு அருகில் மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் நிலம் தமிழ் பண்ணை உணவு காடுதான். டாக்டர் நம்மாழ்வார் ஐயா வழிகாட்டுதலில் உருவானது தமிழ் நிலம் தமிழ் பண்ணை உணவு காடு. இந்த காட்டின் வயது 15 மட்டுமே. தமிழ்நாட்டின் தமிழ் மாநிலம் முழுவதும் இது போன்ற உணவு காடுகள் உருவாக வேண்டும் என்பதே நம்மாழ்வாரின் பெரு விருப்பம். இந்த பணிக்காக லட்சம் இளைஞர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று அடிக்கடி ஐயா கூறுவார். கடவூர் என்ற ஒரு பகுதியில் சுண்ணாம்பு காடு இப்பொழுது மிக பசுமையான சோலையாக உருவாகி உள்ளது. அது டாக்டர் நம்மாழ்வார் ஐயாவின் முயற்சியால். இவர் முதலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொளிஞ்சி என்ற ஒரு பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே கொளிஞ்சி காடு ஒன்றை உருவாக்கினார். அங்கே குளம் செப்பனிட்டார். அதன் மூலமாக அங்கே ஒரு காடு உருவானது. அது தொட்டு மரம் தங்கசாமி என்பவர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கற்பகச்சோலை என்ற ஒரு வனத்தை உருவாக்கியிருக்கிறார். மரம் தங்கசாமி ஐயா இப்பொழுது நம்மிடம் இல்லை, ஆனால் கற்பகச்சோலை நம்மிடம் இருக்கிறது. ஒரு முன்மாதிரியான காடு 27 ஏக்கரில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது கற்பகச்சோலை. அதுபோலவே வட தமிழகத்தில் மாமல்லபுரத்திற்கு அருகில் தமிழ் பண்ணை என்று ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் நம்மாழ்வார் ஐயா ஒருவரின் தொண்டரால். மிக மிக நல்ல முயற்சி. தமிழ்நாட்டு இளைஞர்கள் நம்மாழ்வாரின் கொள்கையை பின்பற்றி ஆங்கங்கே காடுகளை உருவாக்கி தமிழ்நாட்டை செழிப்பான நாடாக மாற்ற முன்வாருங்கள். நன்றி, வணக்கம்.